இன்றைக்கி நம்ம சிறகடி கேஸில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லோரும் பிரச்சனையில் எதுவும் இல்லாமல் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்ருதிக்கு பேசுகிறதுக்காக கூப்பிடும்போது ஸ்ருதி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன தெரியுமா தெரியல, என்னமா தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மனோஜ் என்ன தான் பண்ணிகிட்ருக்காருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் மனோஜை பற்றி கேட்குறேன், ரவியை பற்றி கேட்டிங்கன்னா ஓகே, மனோஜை பற்றி கேட்குறேன், இதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மனோஜுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு, மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு கல்யாணமா, என்ன சொல்கிறோமா, நீ எப்படி சொல்கிறத, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நம்ம ரிலேஷன் சேட்டானோட தூரத்து சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு ஒன்று போகணுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம், அப்போ தான் போயிருந்தபோது தான் வந்து மனோஜ் தான் அங்கே மாப்பிள்ளையாக இருந்தார். எனக்கு அங்கே போனோடனே ரொம்ப ஷாக் ஆகிருச்சு, என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைம்மா இருக்காது, வேறு யாராவது தான் இருக்கும், நீ நல்லா பார்த்துருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், அதனால தான் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவருக்கே தெரியாமல். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து நல்லா வசதி, நல்ல பிஸ்னஸ் உமன் அவங்க. அதுக்காக தான் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அத்தை விஜயா சொல்லி தான் பணத்துக்காக வேணால் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணும் கொஞ்சம் மன வளர்ச்சி குறைவான பொண்ணு, ஆனால் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அதுக்காக இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை மனோஜ் தப்பு பண்ணுவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அத்தை வந்து தெரியாமல் இருக்காது, தெரிஞ்சிருந்தாலும் எப்படியா தெரிஞ்சிருக்கோம், அவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் தான் இருக்கணும், இப்படி பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை தெரியும், நீ எப்படி இருந்தாலும் நம்ப மாட்டேன், அதனால தான் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா ஃபோட்டோ அனுப்பிச்சுட்றாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நின்றுருக்காங்க. அப்புறம் ஃபோனை பாட்டிருக்கும்போது தான் வந்து ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் வராரு. ரவி என்ன ஸ்ருதி ஒரு மாதிரியாக இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணன் பண்ணி வச்சுருக்கிற வேலையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோனை காட்டுறாங்க. ரவி இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. எல்லோரும் சொல்லும்போது கூட தெரில, நம்ம இந்த கல்யாணத்துக்கு போய் கேட்ரிங் வேறு பண்ணியிருக்கோம், எனக்கு அப்போ கூட தெரியல, உங்கள் அண்ணன் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிகிட்ருக்காங்க. ரவி வந்து சரி இதை நம்ம இப்படியே விட்டோம்னா சரி வராது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரவி முத்துக்கு கால் பண்ணுறாரு, ஸ்ருதி மீனாக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு கடைக்கு போகிறாங்க. போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு பேசிகிட்ருக்காங்க. இந்த பாருங்க முத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு மனோஜ், இந்த பொண்ணு வயிற்றில் குழந்த வளர்ந்துட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு தாலி கட்டியிருக்காரு, இதை நம்ம இப்படியே விட்டோம்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வீட்டில் சொல்லிடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை வேணாம் ஸ்ருதி, இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம வீட்டில் சொல்ல முடியாது, அம்மா அவன் மேலே வந்து அவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க, அப்பா வந்து ஆல்ரெடி வீட்டில் நடந்த பிரச்சனைக்கே ஒரு மாதிரியாக இருக்கிறது சொன்னோன்னா அவரும் ரொம்ப இதாகிடுவார், இதை நான் வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும், இதை நான் போய் பார்த்துக்கிறேன், அவன் போய் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட பேசலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. மனோஜை பார்க்குறதுக்கு முத்து மட்டும் தனியாக வந்து கடைக்கு போகிறாரு. கடைக்கு போகும்போது போயிட்டு நேரில் போய் பார்க்குறாரு. என்னடா திடீர்னு நீங்கள் வந்திருக்கிற, வரமாட்டியே அப்படிங்கிறாங்க. இல்லைடா சும்மா தான் பார்க்கலான்ட்டு வந்தேன், வியாபாரம்லாம் எப்படி நடக்குது, என்ன இருந்தாலும் இது வந்து அப்பா கடை தானே, கரெக்டாக பார்த்துக்கிறியா, வியாபாரம்லாம் நல்லா நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. வியாபாரம்லாம் எங்கே நடக்குது, எல்லாமே ரொம்ப டல், நீயே பார்க்குறீல, முதல் மாதிரியெல்லாம் சேல்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து. உடனே வந்து நம்ம இவர் மனோஜோட கடையில் வேலை செய்கிறவர் சொல்கிறாரு, பாஸ் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, உங்கள் விஷயம் உங்கள் தம்பிக்கு தெரிஞ்சிடுச்சேனோ, எப்போவுமே வராத ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போகிறாரு அப்படிங்கிறாரு. நீ எனக்கு ஆளாக என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுற, அவனுக்கு அதெல்லாம் இல்லை, சும்மா வந்திருக்கிறான், அந்த பக்கம் வந்திருப்பான், அதனால் வந்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு.
அப்புறம் சந்தோஷ் சொல்கிறாரு, இல்லை உங்கள் தம்பி மேலே பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தெரிஞ்ச மாதிரி தான் தெரியுது, எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் யோசிக்கிறாரு, ஒரு வேளை அவனுக்கு உண்மைக்கு இது ஏதாவது தெரிஞ்சிருச்சா, சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்துட்டு போகிறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இல்லை இருக்காது, அப்படிக்கு இது தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் இப்படியா வந்து பேசிகிட்டு இருப்பான், நேரம் வந்து சட்டை இழுத்து பிடிச்சி சண்டைக்கு வந்திருப்பான், பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பான், அவனுக்கு ஏதோ எதர்ச்சியாக வந்திருக்கிறான், வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு. திரும்பி போன முத்து யோசிச்சுட்ருக்காரு, என்ன பண்ணலாம், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி இது இப்படியே விட்டோம்னா சரி வராது, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவான், நம்ம அந்த பார்லர் அம்மாவிட்ட கூப்பிட்டு கேட்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்லர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு கேட்கும்போது தான் வந்து ரோஹிணி கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, என்ன பார்லர் அம்மா என்ன ஐடியாவில் இருக்கீங்க, மனோஜ் கூட சேர்ந்து வாழ்கிறீங்களா, டைவர்ஸ்க்கு இது கொடுக்குறீங்களா, என்ன பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன முத்து திடீர்னு கூப்பிட்டு இப்படியெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் ஸ்ருதி மீனா ரவி 4 பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, மறுபடியும் நீங்கள் எல்லாம் ஒட்டுக்காக சந்தோஷமாக இருக்கிறீங்க, நானும் அந்த மாதிரி ஒரு நாள் வந்து மனோஜ் கூட சேர்ந்து அந்த வீட்டில் வாழத்தான் போகிறேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, நான் எதுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், அவரோட வயிற்றில் என் வயிற்றில் அவர் குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், நான் அவர் கூட சேர்ந்து வாழத்தான் ஆசைப்பட்றேன், ஒரு நாள் கண்டிப்பாக சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் நினைக்கிறது நடக்காது, நாங்கள்லாம் எதுவும் நினைக்கல பார்லரம்மா, நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா சந்தோஷம்தான், நாங்கள் வந்து உங்களுக்கு பிரிக்கோம்லாம் இல்லை, நீங்கள் தான் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி பேசி டைவர்ஸ்ன்னு பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் யாருமே எதுவுமே சொல்ல, நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா ஓகே சந்தோஷம்தான் சரின்னு கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் மனோஜ் பற்றி யோசிச்சுட்ருக்கார் முத்து, இவன் வந்து இப்படி சொல்லிகிட்ருக்கான், இந்த ரோஹிணி கல்யாணம் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், உங்களோட தான் சேர்ந்து வாழ்வேங்குது, இவன் இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ ரோஹிணியோடையும் சேர்ந்து வாழ முடியாது, அந்த பிள்ளை கூடயும் சேர்ந்து வாழ முடியாது, ரோஹிணியோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு அந்த வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ரோஹிணி ஒத்துக்க மாட்டான், அப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து சரி இல்லை இது இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு திரும்பி கடைக்கு போகிறாரு. போயிட்டு மனோஜ் இங்கே வாங்க கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியலையேன்னு மனோஜ் போகிறாரு. இங்கே பாருடா, இது உனக்கு தேவையில்லாத வேலை, ரோஹிணி வயிற்றில் குழந்தை வளரும்போது நீ கனகாங்கிற பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்கிற, இது ரொம்ப ரொம்ப தப்பு, இப்போ யார் கூட சேர்ந்து வாழ்வேன், இந்த ரோஹிணிக்கு டைவர்ஸ் தர முடியாது, அந்த பொண்ணு கூடயும் சேர்ந்து வாழ முடியாது, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. மனோஜ் கூடனே ரொம்ப ஷாக்காகி மனோஜ் யோசிச்சு பார்க்குறாரு, ஐயோ உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது, இப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறானோன்னு யோசிச்சுட்ருக்காரு. இல்லைடா அது வந்து அப்படின்னு சொல்கிறாரு, இங்கே பாடுறா, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, இது உனக்கு தேவையில்லாத வேலை, ரோஹிணி இருக்கும்போது நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டின, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இப்போ அந்த ரோஹிணி வயிற்றில் குழந்தை வளருது, இப்போ நீ யார் கூட சேர்ந்து வாழ்வ, ரோஹிணி டைவர்ஸ் தர மாட்டேன்னு சொல்கிறாங்க, அந்த வீட்லேயும் விட மாட்டாங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பண்ண மாட்டியா, திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிற, கம்முனே இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து இல்லைடா நான் டைவர்ஸ் கொடுத்துருவான்னு நினச்சி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. டாடா, see you, பை பை.